ஒரு நிமிஷம் கேளுங்க. கடன் சம்பந்தமா பல விதிமுறைகள் போட்டாங்க. நாங்க போராடினோம், ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு குரல் கேட்டுக்கிட்டு வரோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முதல்ல அறிவிச்சப்பயே, நாங்க இந்த மாதிரியான விதிமுறைகள பண்ணலான்னு இருக்கோம். உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்க என்ன இத பத்தி நினைக்கிறீங்க? அதுக்கப்புறமா அத அமல்படுத்துறோம் அப்படின்னு தான் அத வெளியிட்டு இருந்தாங்க. அதனால பரிந்துரைக்கப்பட்ட நம்மளோட என்னென்ன வேணும் அப்படிங்கிறத மக்களுக்காக அதை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இது போராட்டமும் இல்லை, வெற்றி தோல்வி இல்லை, அந்த மாதிரியெல்லாம் இதை பார்க்க வேண்டாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்பவுமே மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் யோசிச்சு நான் செய்கிறாங்கிறத மக்களுக்கும் தெரியும். பல நாடுகளில் எக்கனாமிக் ப்ராப்ளம்லாம் வந்தப்ப பபுள்னு யூஎஸ்லேயே பிரச்சனை அனுப்பவும் கூட நம்ம இந்தியாவில் ஸ்டேபிளாக இருந்துட்டு இருக்கிறது காரணமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது நமக்கு ஒரு தாய் மாதிரி அதை ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் நாம் போராடினோம், ஜெயிச்சிட்டோம், ஆர்பிஐ தோத்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் நாம் பேசுகிறது சரி கிடையாதுங்கிறது என்னோட தாழ்ந்த ஒப்பீனியன். ஏன்னா பேங்கராக இத்தனை வருஷம் வேலை செஞ்சதில் ஆர்பிஐ மாதிரியான ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி எங்கேயுமே கிடையாது. அது வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்னு சொல்கிறாங்க. அவங்க எப்போவுமே மக்களுக்காக தேவையோ அதை தான் செய்வாங்க. சரி, பரிந்துரைக்கப்பட்டதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது? இப்போது அந்த பத்திரம் இருக்கு இல்லையா, அது பல மொழிகள்லேயும் இருக்கலாம், அவங்களோட தாய்மொழியிலே இருக்கலாம், ஆங்கிலமும் சேர்ந்து அப்படிங்கிறத அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, பணத்தை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அன்றைக்கே நீங்கள் அந்த நகையை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது. மூணாவது, அந்த நகை வந்து வெளியில் சந்தையில் வாங்கியிருந்தாலுமே, அதாவது நகை கடைகளில் வாங்கியிருந்தாலுமே அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் நமக்கு கோரிக்கை இருந்திருக்கோ அதை கொடுத்துக்கலான்ட்டு. அதே மாதிரி டாப்அப் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போது டாப்அப்னா என்னென்னா, நீங்கள் 1,00,000 நகையை வாங்கியிருக்கீங்க. நகையோட விலை நீங்கள் வாங்கின தேதியிலேருந்து இப்போதைக்கு உங்களுக்கு விலை ஏறிடுச்சு. இப்போ நடுவில் கொஞ்சம் 25,000 இன்னும் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மேலே இருக்கிற தொகையும் உங்களால் வாங்கிக்க முடியும். பட் என்னதான் இருந்தாலும் இது என்ன கடனாளியாக மாற்றாமல் நீங்கள் அதை திருப்பி எப்படி கட்டணுமோ அதை நீங்கள் அந்த முயற்சியிலேயே இருங்க. நகையை ஏலத்துக்கு போகிற அளவுக்கு விட்டுறாதீங்க. கடன் எப்போவுமே கடன் இல்லாத வாழ்க்கை நல்லது. அது கொஞ்சம் சிரமமான ஒன்று தான். நகைக்கடன்கிறது நமக்கு நார்மலாக நம்ம புழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விதிமுறைகள்லாம் தளர்த்தப்பட்டாலும் நமக்கு சாதகமாக இருந்தாலும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யலாம். இதுதான் நகைக்கடன் சம்பந்தமாக ஆர்பிஐ கொடுத்துருக்கிற ஒரு கிளியரன்ஸ் நமக்காக. தேங்க்யூ ஸோ மச். பை.